உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. பொதுவாக ஒரு கிரகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சூரியன் மேஷத்தில் இருக்க போகிறார். சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார். தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார். அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதுக்கு சிறப்பு பலன்கள் உண்டு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழுது. இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது. ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி 30ஆம் நாள் வரையிலுமே கூட புதன், சுக்கிரன், ராகு, சனி இந்த 4 கிரகமும் ஒன்றா இருக்குது. 25 தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார். அப்போது மீன ராசியில் 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 5 கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இதில் என்னென்னா, இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது. இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இதே சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் சுபராக இருப்பாரே ஆனால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சனி இருட்டு, 2வது கனிம வளங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனி தான், பூமி சம்மந்தப்பட்டது. அப்போ கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கிரானைட்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அன்றைக்கெல்லாம் பாரு 100 கோடி 200 கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே. அப்போ அந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு, அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு சனி ராகு ஒரு இடத்துல சேரும் பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட், பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார். பல கோடி, பல 1000 கோடியில் பல 100 கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவிழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண்பழி அவமானம், தலைகுனிவு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார். கூட இந்த சூரியன் அங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். அதே சனி சுக்கிரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள், ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப
அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில் ஃபேமிலி குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடிகட்டி பறக்கின்ற யோகம், நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம். ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர். அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல. ஒரு 10 ரூபா முதலீடு செய்யணும் சாமி, நம்மகிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது, ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும். ஒரு 100 ரூபா இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும். இல்லை ஒரு 1000 ரூபா இருக்குது, அது நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும். அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை என்பது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும், ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும், அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்திருக்கு. சனி பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து. அப்போ சனி பகவான் மீனராசிக்கு வந்திருக்கிறார். அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சரி வாங்க, இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, அற்புதமான மாதம். காண கிடைக்காத உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத ஒரு அற்புதமான யோகமான மாதம் இந்த ஏப்ரல் மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியிலே 6 கிரகங்கள் ஒன்றிணைகின்றன. விருந்தாளிகள் எல்லாம் எப்போ வீட்டுக்கு வருவாங்க? பெரிய விசேஷம் நடந்து ஒரு மங்கள விசேஷம் நடைபெறுகின்ற பொழுது சொந்தக்காரங்கள்லாம் எப்படி வீட்டில் வந்திருந்து வீடு ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குமோ, அதை போல் பொதுவாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பயிற்சி நடந்திருக்கு. ஜன்ம சனி ஆரம்பிச்சிருக்கு. சனி அங்கே ராகு வேற கூட இருக்கார். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால் மிகப்பெரிய ஜெயில் யோகம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ அரசியல் தலைவர்கள், அப்போ நம்ம இடத்துல முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். நெருங்கிய நபர்களுக்கு நான் சொல்லி வைப்பது உண்டு, ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ எதுலேயும் நீங்கள் செய்யாதீங்க, எப்போ இதில் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் போகக்கூடாதாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. அப்போ அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்டிங்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, சேர்மன், டைரக்டர்ஸு, நல்ல ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அப்போது இவங்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சனி ராகு தொடர்பு சம்பந்தமே இல்லாமல் உங்களை போட்டு வாங்கிடுவாங்க. பண இழப்புகள் இருந்தால் கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம், பேர் போனால் சம்பாதிக்கிறது கஷ்டம். வீண் கலகங்கள், சத்துருக்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும். உங்கள் கூட இருக்கிறவனே உங்களை சம்பந்தம் இல்லாமல் சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க.
நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க, இவெல்லாம் எங்கே போய் சொல்ல போகிறான் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அவன் மிகப்பெரிய அளவில் உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவான். அப்போ அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது மீன ராசி என்பர்களே, இந்த சனி ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ஜெயில் யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களே, அதெல்லாம் கடந்து அந்த சனி ராகு ஜெயில் யோகம்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய நல்ல நேரம் இந்த ஏப்ரல் மாதம். சுக்கிரனும் புதனும் இணைகிறார்கள். சுக்கிரன் யாருங்க? 3-8 கூடையவன். புதன் யாருங்க? 4-7 கூடையவன். 2 பேருமே பாவிங்க. நீங்கள் மீன ராசியானாலும் மீன லக்னமானாலும் சுக்கிரன் 3-8, புதன் 4-7. அப்போ 2 பேருமே அசுபர்கள். சனி ராகு ஏற்கனவே அங்கே அசுபர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 கிரகமும் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் நடுவில் சூரியன் வந்து போகிறாரு, சந்திரன் வந்து போகிறாரு, 6 கிரக சேர்க்கை ஏற்படுது, அதெல்லாம் அப்புறம். ஆனால் இந்த 25ஆம் தேதி 5 கிரக சேர்க்கை நடக்குது. ராசிக்கு சந்திரன் வரும்போது யோகமான காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி மீன ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் இந்த மாதம் பூரா உங்கள் ராசியில் இருக்க போகிறாங்க. அப்போ ஒரு சைடு நல்லது நடக்கும், வளர்ச்சி இருக்கும். வீண் வம்பு தும்பு வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம். மெயினாக பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள், அதே போல் கொடுக்கல் வாங்கலில் டிரான்சாக்ஷனில் வந்த பிரச்சனைகள், ஃபைனான்ஸில் வந்த ப்ராப்ளம், பேங்க் செக்டரில் வந்த ப்ராப்ளம், டாக்குமெண்ட்டால் வந்த ப்ராப்ளம், கமிஷன் பிஸ்னஸ் நீ தானே செஞ்சா, நீ தானே வாங்கி கொடுத்தா, நீ தான் பொறுப்பு, மொத்தமாக நீ தான் வாங்கி தரணும், அந்த மாதிரிலாம் ஜாமீன் போட்ட ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், புரியுதா? அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆன்மீக மெய்யன்பர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம். அப்போது மீன ராசி அன்பர்கள், இந்த சனி ராகு தொடர்பு என்பது ஒரு பேடு காம்பினேஷன். ஒரு ஹை பவர் வோல்டேஜ் 10,000 வாட்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மரில், ரயில்வே இதில் போட்டு பார்த்தீங்கன்னா 10,000 வாட்ஸ் டேஞ்சர் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் அரசியலை சார்ந்தவர்களும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் மீடியா துறையை சார்ந்தவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கால தருணம். அப்போ இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் சரி பண்ண முடியும். அதெல்லாம் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அதை வச்சு என்ன செய்யணுமோ நியாயமாக அதை செய்வோமேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளர்களே மீன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம். ஆனால் பிஸ்னஸில் இருக்கிற அளவுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ஆபத்து ஜாபுக்கு கிடையாது. அது அடிமை தொழில், ஒருத்தர் கீழே கைகட்டி வேலை செய்யக்கூடிய விஷயம். அப்போது அந்த ஜாபு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஜாபு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றங்கள் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், பதவி உயர்வுகள். அதே போல் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அப்போது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். எனக்கு வேலையே இல்லை சாமி, 6 மாதமாவது எனக்கு வேலை போயிட்டு எனக்கு வேலையே இல்லை சாமி, வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம்.
புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் ஒரு தப்பில் போய் மாட்டிக்கிறது, பெரிய பெரிய தப்பில் போய் மாட்டிக்கிறது, பிடிச்சி ஜெயிலில் போடுற மாதிரி ஒரு கேஸ் போடுற மாதிரி ஆகிடும், பணம் கட்டி வெளியில் வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏதேனும் பிரச்சனைகளில் போய் மாட்டி இருப்பீர்களே, ஆனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, வாராகி உண்டு. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், குறிப்பாக பெண்களுக்கு 40 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. அன்றைக்கெல்லாம் 40 வயசு பொண்ணு முதல் திருமணமே நடக்கலை, அப்புறம் 2வது திருமணம், டிவோர்ஸ் ஆகி 7 வருஷமாவது இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரிலாம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயசான காலத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.